அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். கடந்த வெள்ளிக்கிழமை என்னுடைய செய்தி யார் யாரெல்லாம் பார்த்தீங்க, தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க இந்த தகவலை தெரிஞ்சிருப்பீங்க. மிக முக்கியமான ஒரு தகவல். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செய்தியை நான் உங்களுக்கு கடந்த போன வெள்ளிக்கிழமை இந்த செய்தியை நான் உங்களுக்கு நியூஸில் போட்டேன். அதில் எப்படி நான் நியூஸில் போடுறேன்னா, இந்த வீடியோ இந்த போஸ்ட்டும் இந்த மாதிரியான இப்படி ஒரு போஸ்ட்டும் இந்த போஸ்ட்டும் நான் உங்களுக்கு செய்தியில் பப்ளிஷ் பண்ணேன். அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை காலையில் விடிய காலையில் நான் போட்ட முதல் செய்தி அந்த செய்தி. ஓகே, மார்னிங் நான் போட்ட செய்தியில் தான் இந்த செய்தியை போடுறேன். இதில் என்ன செய்தியாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஷாப் பகுதிகளில், குவைத்தினுடைய ஷாப் பகுதிகளில், அதாவது இந்த பாருங்கள் 5 days பிஃபோர் அந்த செய்தி நான் போட்டிருக்கிறேன். 5 நாட்களுக்கு முன்னாடி இந்த செய்தி நான் போட்டுக்கிறேன். இலங்கை பெண்ணை அடித்து படுகொலை, குவைத் ஷாப், அந்த செய்தியில் நான் இதை போட்டிருந்தேன். ஆனால் இதில் கன்ஃபியூஷன் என்னென்னா, இதில் அவங்க அந்த செய்தி போட்டவங்க ஒரு சரியான ஒரு கிளியரிஃபிகேஷன் கொடுக்கல. ஏன்னா 2 நாட்டை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த செய்தி போட்ட சகோதரர் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் 2 நாட்டை மென்ஷன் பண்ணிட்டாரு. ஒரு வீட்டில் ஜோர்டானியன் ஃபேமிலி, அவங்க வீட்டில் வேலை பார்த்த. இதுல கன்ஃபியூஷன் என்னன்னா, ஒரே நியூஸ் ரிப்போர்ட்டர் தான் 2 விதமான நியூஸை பதிவிட்டு இருக்கிறாங்க. சேம் இன்சிடென்ட், அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. தடவியல் துறை விசாரணைக்கு பிறகு இந்த 3 ஜோர்டானியர்களையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இதுல உள்ள ஒரே ஒரு கன்ஃபியூஷன், ஸ்ரீலங்கனா இந்தியனா, அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ இதுதான் நான் போட்ட நியூஸ், 5 நாட்களுக்கு முன்னாடி போட்ட நியூஸ். சரியா? இதுதான் அந்த நியூஸுக்குரிய தகவல். பாருங்க, இந்தியன் பிளாகோட இந்தியன் கொடியை போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதே நியூஸ் ரிப்போர்ட்டர் ஸ்ரீலங்கன் பிளாகை போட்டு ஜோர்டான் கொடியையும் போட்டு இந்த நியூஸை போட்டிருக்காரு. அப்போ இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகினது. மற்றபடி இறந்த சகோதரி இவங்க தான். இந்த சகோதரி இந்த சகோதரியுடைய ஒரு உறவினர் தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பாத்தீங்களா தெரியல. இந்த 1 வயசுல வரேன்னா இறந்து போயிருக்குல்ல ஒரு பொண்ணு, சித்ரா, 20ஆம் தேதி. அந்த பிள்ளைக்கு 4 பிள்ளைங்க இருக்கு. அவங்க ஹஸ்பண்டுக்கு கை கால் வராது. இன்னைக்கு அந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க. அந்த பிள்ளையோட ஒரு வளப்புல தான் அந்த பிள்ளைங்களை 4 பேத்தையும் பார்த்துக்கணும். ஆனா அந்த பிள்ளைய நீ கொண்டுட்டாங்க. இனி அந்த குடும்பத்தை பத்தி யாரும் யோசிக்கிற இல்ல. நாங்க கஷ்டத்துக்கு தட இந்த நாட்டுக்கு நாங்க வேலைக்கு வரோம். இந்த ஏஜென்சிங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இதே பாருங்க, பிலிப்பின் நாட்டிலயோ வேற எந்த நாட்டிலயோ இப்படி நடந்த ஏஜென்சிங்க முன்னுக்கு கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் அதை பத்தி எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணை கொன்னு ஐஸ் பெட்டியில வச்சிருக்காங்க நாட்டுக்கு. இன்னைக்கு அந்த புள்ளோட நல்லா பழகி பேசின ஒரு ஃப்ரெண்டு இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாங்க. ஆனா எங்களால போய் பார்க்கவோ கேட்கவோ முடியாது. இந்த வீடியோவை நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி எங்களுடைய ஜெனட் மேரி அம்மா, ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள், அவங்களும் இது சம்பந்தமான அன்பான உறவுகளே, குவைத்தில் பணிப்பெண் மரணம், இது சம்பந்தமான தகவல் எங்களுடைய நாட்டின் நலன் கருந்தியும் எங்களுடைய குடும்பங்களை நலன் கருந்தியும் தான் நான் இங்கே வந்து வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். இது சம்பந்தமா பதிவு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இது சம்பந்தமான விடயங்களை இலங்கை தூதரகம் தற்போதைக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா, ரீசெண்டாக கிடைச்ச தகவலின் அடிப்படையில் குழந்தைய அவங்க அடித்ததாகவும் அதுக்கு பழி வாங்குற விதமாக அவங்கள தண்டித்ததாகவும் தான் தகவல் உண்டு.
ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. அதே போல் அடித்து கொலை செய்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா குவைத்திகள் இல்லை, ஜோர்டானியன் ஃபேமிலி அப்படின்றது தான் நியூஸில் வந்து வெளியாகிடுச்சு. மேலே இருக்கிற இந்த ஜோர்டான் கொடியை பாருங்கள். இந்த நியூஸ்லேயும் வந்து அதே டீட்டெயில்ஸ் தான் வெளியாகி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே தொழிலாளர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, மிகவும் வேதனையாக இருக்குது. இது சம்பந்தமான தொடர் விசாரணைகளை நாம் தொடர்ந்து மேற்கொள்வோம். எங்களால் முடிந்த அழுத்தங்களை தொடர்ந்தும் நாம் தூதரகத்துக்கு கொடுப்போம். தூதரகமும் தூதுவரும் இலங்கை தூதுவர் சர் லக்ஷ்மி ரத்நாயக் அவர்கள் மற்றும் இலங்கை தூதரக அதிகாரிகள் உட்பட இது சம்பந்தமான விடயங்களில் மிகவும் முக்கியமான கவனத்தை செலுத்துவாங்க அப்படின்னு நம்புகிறோம். இந்த பெண்ணுக்கான நீதி நிச்சயமாக கிடைக்க பெறணும். அதற்குரிய ஏற்பாடுகளை இலங்கை தூதரகத்தினூடாக சேர்ந்து சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நாங்களும் எங்களுடைய குவைத் உறவுகளுக்காக தொடர்ந்தும் எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுப்போம். சோசியல் மீடியா ஊடாக உங்களுக்கு நாங்கள் இந்த விடயத்தை தொடர்ந்துமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். தயவு செய்து அதே மாதிரி நீங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. எக்காரணத்தை கொண்டு நான் எப்போவுமே சொல்கிறது, இந்த நாட்டு குடிமக்களோட சண்டைக்கோ பிரச்சனைக்கோ வாக்குவாதத்துக்கோ தயவு செய்து போயிடாதீங்க. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோடு பேசி நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுங்க. எக்காரணத்தை கொண்டும் அவங்களோட ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்காக, அவங்களோட சண்டை பிடிக்கிறதுக்காகவோ இல்லை அவங்களோட பேச்சுவார்த்தைக்கோ போகாதீங்க. அதே மாதிரி குழந்தைகள் மீது எக்காரணத்தை கொண்டும் இவங்களுடைய விடயத்தில் அது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் கிளியரிஃபிகேஷன் இல்லை. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்களும் கை வைக்காதீங்க. அவங்களே சொல்லுவாங்க, ஏன் தப்பு பண்ண அடி, நீ தான் வளர்க்குற அடின்னு அவங்களே அடிக்க சொல்லுவாங்க. ஆனால் அடித்த பிறகு ஏன் அடிச்சேன்னு கூட கேட்பாங்க. எனவே தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த இறந்து போன சகோதரிக்கும் எங்களுடைய சித்ரா சகோதரிக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கொள்கிறோம். அதே மாதிரி இவங்களுடைய மரணத்துக்கு சரியான நீதி கிடைக்க பெறணும். அதற்கான வேலைகள் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசியில் வரக்கூடிய வீடியோக்கள் இருக்குது, ஜெனட் மேரி அம்மாவோடைய வீடியோவும் இருக்குது, அட்டாச் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள். இது பற்றிய மேலதிக தகவல்களை விரைவில் தகவல் கிடைக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏன் இந்த 1 வயசில் வரேன்னா, இப்போ இறந்து போயிருக்குல்ல ஒரு பொண்ணு சித்ரா, 20ஆம் தேதி. அந்த பிள்ளைக்கு 4 பிள்ளைங்க இருக்குது. அவங்க ஹஸ்பண்டுக்கு கை கால் வராது. இன்றைக்கி அந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க. அந்த பிள்ளையோட ஒரு உழைப்பில் தான் அந்த பிள்ளைங்களை 4 பேர்த்தையும் பார்த்துக்கணும். ஆனால் அந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க. இனி அந்த குடும்பத்தை பற்றி யாரும் யோசிக்கிறதில்ல. நாங்கள் கஷ்டத்துக்கு தானே இந்த நாட்டுக்கு நாங்கள் வேலைக்கு வரோம். இந்த ஏஜென்சிங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இதே பாருங்கள், பிலிப்பின் நாட்டிலையோ வேறு எந்த நாட்டிலையோ இப்படி நடந்த ஏஜென்சிங்க முன்னுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. ஆனால் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் அதை பற்றி எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு பொண்ணை கொன்று ஐஸ் பெட்டியில் வச்சுருக்காங்க நாட்டுக்கு. இன்னைக்கு அந்த புள்ளோட நல்லா பழகி பேசின ஒரு ஃப்ரெண்டு இன்னைக்கு இப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் எங்களால் போய் பார்க்கவோ கேட்கவோ முடியாது. உங்களுக்கெல்லாம் பிடிக்கலன்னு சொன்னா எம்பசியில் கொண்டு விட்டுருக்கலாமே, இல்லை நாட்டுக்கு அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு கூட கேள்வி கேட்குறதுக்கு முடியலைல்ல. வணக்கம் பிரிசலோட் ஒருத்த மக்கள், அன்பான உறவுகளே. குவைத்தில் பணிப்பெண் மரணம். அதே மாதிரிக்கு அதுக்கு முதல்ல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவில் வந்து கலையரசி என்ற ஒரு சகோதரி வந்து கோமா நிலையில் இருந்தாங்க. 1 வருஷ காலம் கீழே விழுந்து மண்டை அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தவங்கள எப்படி சரி நானும் அந்த சவுதியில் இருக்கிற சகோதரி ஒன்றும் ஏற்பாடு செய்து தூதரகத்துக்கு பேசி எல்லாம் செய்து எப்படி சரி இலங்கைக்கு அனுப்பி வச்சோம். கிட்டத்தட்ட பெரிய காசு ஒன்று போணுச்சு. உண்மையிலேயே இனி அவங்கள ஆஸ்பத்திரியில் வச்சும் வேலை இல்லை,
கொண்டு போய் வேலை இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்படியுமே என்னுடைய ஒரு ஆசையாக இருந்தது அவங்க இலங்கைக்கே போகணும், பிள்ளைகளை கண்டா சில நேரம் குணமாகுவாங்கன்ட்டு. அதே மாதிரி குணமாக ஆகுனாங்க, பேசுனாங்க, உட்காந்தாங்க, கையசைஞ்சு பேசுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைய தினம் அந்த கலையரசி என்ற சகோதரி இறந்துட்டாங்க. அது உண்டு. குவைத்தில் அவங்களுக்கு அந்த இரக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குவைத்தில் அல்சபா பகுதிகளில் உடலில் வெந்நீர் ஊற்றப்பட்டதால் ஏற்பட்ட பலத்த தீக்காயங்கள், எலும்பு முறிவுகள் மற்றும் இரத்த காயங்களுடன் கொடுமையான கொலை செய்யப்பட்ட நிலையில் பணிப்பெண் மீட்கப்பட்டுள்ளார். எப்படி கொடுமையான நிலையில் பணிப்பெண் சுடுதண்ணியை ஊற்றி இரத்த காயங்களுடன் எலும்புகள் முறிக்கப்பட்டு இறந்திருக்கின்றாள். அந்த எஜமானியை கைது செய்திருக்கின்றார்கள். தற்போது தகவல் ஒன்று வந்தது தன்னுடைய குழந்தையை அடித்ததினால் சண்டை வந்ததாக. அந்த சகோதரியின் குவைட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களோட தொடர்பு கொண்டேன் நான். அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க சொன்னது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை 5 நிமிடம் மட்டுமே தனது குடும்பத்தினர்களுக்கு பேச கொடுத்திருக்கின்றார்கள் என்று அந்த சகோதரி சொன்னாங்க. சரியா? அந்த சகோதரி சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கின்றார்கள். அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றது, எலும்புகள் முறிக்கப்பட்டிருக்கின்றது, சுடுதண்ணி ஊற்றிருக்கிறாங்க, வெந்நீரை ஊற்றிருக்கிறாங்க. குவைட் நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டு ஜனாதிபதி கிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு வீடியோ நான் போடுறேன். கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். எங்களுடைய நாட்டில் எங்களை இந்த நாட்டுக்கு அனுப்பிட்டு இந்த நாட்டில் எந்த ஒரு பொருட்படுத்தாமல், எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, ஹவுஸ்மேடானவங்களுக்கு இல்லை. ஆகையால் நாங்கள் எங்களுடைய நாட்டு ஜனாதிபதிக்கிட்டேயோ இல்லை வெளிநாட்டு விஜித்த ஹேராத் கிட்டேயோ, இன்னும் வெஜித்த ஹேராத் அவர்கள் 1 வருட காலங்களுக்கு மேலே ஆகிருச்சு. ஆனால் இந்த வெளிநாட்டவர்களை பற்றி ஒரு நிமிடம் அவர் பேசியில்லை. அந்த மனுஷன் வாயை திறந்து பேசியே இல்லை. இந்த மாதிரியான அநியாயங்கள், அட்டூழுங்கள், எங்களுடைய உரிமைகளை பெற்றுத்தாருங்கள் மட்டுமென்று தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் எல்லாரும் கஷ்டத்துக்கு தான் இங்கே வந்தோம். நம்மளுடைய நாடு கஷ்டப்படுற நாடு. நம்மளுடைய நாடு ரொம்ப கஷ்டமான நாடு, பொருளாதாரத்தில் குறைவான நாடு. அதே மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் விழுந்துருச்சு செய்கிற பாவங்களுக்கு. ஆகையால் எங்களுடைய நாட்டின் நலன் கருந்தியும் எங்களுடைய குடும்பங்களை நலன் கருந்தியும் தான் நான் இங்கே வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். எங்களை அநியாயமாக கொலை செய்யாதீர்கள். பிலிப்பின் நாட்டு அரசாங்கத்தை பாருங்கள் எப்படி என்று. அவர்கள் ஒரு சகோதரி கற்பமாக்கப்பட்டு கொலை செய்ததினால் அவர்கள் மிக கடினமான நீதிகளை கொண்டு வந்தார்கள். தற்போது அவர்களுடைய பிரச்சனை இல்லை. அவங்க மேலே கை வைக்கிறதுக்கே இந்த நாட்டு மக்கள் பயப்படுவாங்க. ஆனால் அப்படியே கை வச்சு என்னமாவது நடந்தாலும் கூட அந்த சகோதரிகளுக்கு நல்ல ஊக்கம் இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது செய்ய போலீஸ் கால் பண்ணுறதுக்கு, வீட்டை விட்டு வெளியில் பாஞ்சு எம்பசி போகிறதுக்கு, அந்த எம்ப்ளாயரோட பேசுகிறதுக்கு எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு உறுதி இருக்குது. அவங்க நல்ல அலர்ட்டானவங்க அந்த பிள்ளைகள். ஆனால் எங்களுடைய சகோதரிகளுடைய ஒரு பொறுப்பட்ட மாதிரி, ஒரு பொறுப்பில்லாத மாதிரி இருப்பாங்க. வருவாங்க, அப்படியே இருப்பாங்க. அந்த நேற்று முந்த நாள் நம்மளுடைய சர்ஃபானுடைய வீடியோவில் பார்த்தேன். ஒரு பொம்பளை ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தைய, நான் நினைக்கிறேன் 3-4 மாதம் இருக்கும், அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படி ஆடுது. அந்த எம்ப்ளாயர் கண்டா என்ன நடக்கிறது?
அந்த புள்ள ஆடுற நேரத்தில் தவறு கீழே விழுந்தால் மரணத்துக்கு உள்ளாகும் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஆட்டம் பாட்டம் இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குழந்தைகளை வச்சுட்டு லைவ் பேசுகிறது, வீடியோ போடுறது, இதுக்கெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. என்கிட்ட இருக்க பலத்த ரெக்கார்ட்ஸுகள். பாத்ரூமில் டாய்லெட்டுக்கு போயிட்டு குளிக்கிற இடத்துலையும் நான் அதை ஆங்கிலத்தில் போடுறேன். குளிக்கிற இடத்துலையுமே கேமரா போட்டு வச்சுருக்குறாங்க. ஆகையால் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. பிள்ளைகளை யாரும் கை வைக்காதீங்க. உங்களால் முடியலைன்னா நீங்கள் வெளியில் வாரதுக்கு உண்டான ஒரு முயற்சியை செய்யுங்க. எங்களை மாதிரி ஆளுகளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம், எம்பசி, ஏஜென்சி, போலீஸு, உங்களுக்கே ஒன்றுமே செய்ய முடியலைன்னா 112 அடிங்கன்று தான் சொல்கிறேன். ஆகையால் எமது அரசாங்கத்தை நான் ரொம்ப ரொம்ப குறை கூறுறேன். இந்த வகையில் எங்களுக்கு உள்ள சலுகைகள், இப்படியாப்பட்ட சலுகைகள் எங்களுக்கு இந்த மரணத்தில் வந்து நான் ரொம்ப பேசினேன். அந்த சகோதரியை தூதரவோடையும் பேசினேன். நான் எத்தனையோ மரணங்கள் இருக்குது, எந்த மரணம்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ நான் பேரை சொன்னேன், கௌசல்யா பிரியங்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அவருக்கு ஓகே, அவங்க இருக்குது, இப்போ பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், ஓகே கூட, அது ரொம்ப இதாக இருக்குது. அதுக்கு என்ன செய்ய, நாங்கள் நீதி முறையில் கோர்ட்டுக்கு எடுத்திருப்பாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க 2 பேர்த்தையும், விசாரிப்பாங்க, விசாரித்து சொல்லுவாங்க. இது மேலேருந்து உளுந்து அப்படியே மேலேருந்து கீழே சுடு தண்ணி கொதிக்கும் போது எப்படி போஸ்ட்மார்ட்டம் வரும். பெரிய பானையில் தண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. அதனால அந்த சகோதரி மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. தண்ணியில் விழுந்த பிற்பாடு பொசுங்கி எலும்பு ஒடிஞ்சு செத்து போயிட்டாங்கன்ட்டு. எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய சகோதரிகளுக்கு யாருக்காவது எங்களுக்கு இந்த நாட்டில் நீதி கிடைச்சிச்சா, இந்த நீதி முறைகளை நாங்கள் பேச போனோம்னு சொன்னால் எங்களுக்கும் இந்த நாட்டில் வேலை செய்யலாது. எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நாங்கள் உண்மைத்தன்மையை கொண்டு வர்றதுக்கு தான் பார்க்குறோம், அவங்களுக்கு ஊட்டி கொண்டு இருக்கிறோம். நான் மறைமுகமாக எத்தனையோ விஷயங்கள் தான் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ கூட உங்களுக்கு மறைமுகமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னத்தையோ நான் ஒழிச்சிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன், எதையோ ஒழிச்சிட்டு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் அந்த தவறுகள் செய்ய முன்னுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிள்ளைகள் அடிக்காதீங்க. உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அதிலேருந்து வெளிவர பாருங்கள். அப்படின்ட்டு எங்களுக்கு சரியான நீதி கிடைக்கிறதுக்கு எங்களுடைய அரசாங்கம் சரியில்லை, எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் சரியில்லை. எங்களுக்கான உண்மையிலேயே நீதி கிடைக்காது. உங்களுடைய உயிர் போகிற அளவுக்கு இருந்தால் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினா 112க்கு அடிங்க, உங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கங்க. இல்லை வேறு இடத்துக்கு போகலாம், வேறு இடத்துல வேலை செய்யலாம். இப்போ இந்த சகோதரிக்கு கூட பலத்த கொடுமைகள் அங்கே நடந்திருக்கலாம். ஒரேடியாக இது நடக்கலை. 1 மாதத்துக்கு 5 நிமிடம்தான் பேச கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த வீடு எப்படியாப்பட்ட வீடாக இருக்கலாம்? அவங்க வந்து இந்த நாட்டு குடிமகன் இல்லை என்பது என்ன சொல்கிறாங்க, வேறு நாட்டு குடிமகன் என்று சொல்கிறாங்க, தெரியாது. இருந்தாலும் கூட யாராக இருந்தாலும் இந்த நாட்டில் இருக்கும்போது இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை கட்டாயம் மதித்துத்தான் நடக்க வேண்டும். நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆகையால் இந்த வீடியோவை வந்து தயவு செய்து புரிந்து கொண்டு எங்களுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வெளிநாட்டு அமைச்சர்களுக்கு பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை பேசி போடுங்க. பிள்ளைங்களே, உங்களுக்கு என்னமாவது அசம்பாவம் நடந்துருச்சுன்னா ஏஜென்சிக்காரன் விட்டு ஏஜென்சி கார்டை போட்டு பேசுங்க. உடனே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உடனே பேசுங்க. உடனே ஏஜென்சிக்காரனுடைய பேரை போட்டு அவனோட கார்டை போட்டு நீங்கள் பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கு வரும் தீர்வு. எல்லாத்துக்கும் வணக்கம். ஏதோ ஒரு வகையில் தெரியாமல் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆழ்ந்த